இன்றைக்கி நம்ம நல்லா வெய்ய நாளைக்கு ஏற்ற மாதிரி உடம்பு குளிர்ச்சியாக சுரைக்காயை வச்சு ஒரு கடையில் எப்படி செய்யலாம் பார்க்கலாம். சுரைக்காயை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி தோலெல்லாம் எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ அடுப்பில் குக்கர் வச்சு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் உளுத்தம்பருப்பு, கடுகு, வரமிளகாய் இதெல்லாமே போட்டுக்கலாம். இந்த வெய்ய நாளைக்கு இந்த மாதிரி நீர்க்காய்கள்லாம் எடுத்துக்கும் போது நம்ம உடம்புல நீர் குறையாமல் நல்லா இருக்குங்க. இது பொரிஞ்சிச்சு. இப்போ பட்டை மிளகாய் கிள்ளி போட்டுக்கலாங்க. அதேமாரி இதுமாரி இதெல்லாம் நாட்டு காய்கறிலாம் நம்ம அடிக்கடி சேர்த்துக்கும் போது ரொம்பவே நல்லதுங்க. இந்த நாட்டு காய்கறியில் மருந்துலாம் இருக்காது, மருந்தே இல்லாமல் இதெல்லாம் காய்க்கிற காய்ங்க. கிராமத்து பக்கம்லாம் இந்த காயில் மருந்துலாம் அடிக்க மாட்டாங்க. எல்லாம் பொரிஞ்சிச்சிங்க. இப்போ நம்ம 2 வெங்காயம் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் போட்டுக்கலாம். ரொம்பவே செய்யறது ஈஸிங்க. அந்த மாதிரி உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு காய்ங்க இது. கருவேப்பிலை போட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினோன்னு கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கலாம். நல்லா கண்ணாடி பார்த்துக்கு வந்தால் போதுங்க. உப்பு போட்டுக்கலாங்க. உப்பு போட்டு வதக்கினோம்னா சீக்கிரம் வதங்கிடும். இந்த கடையில் இட்லி, தோசை, சாதம் இது எல்லாத்தையுமே போட்டு சாப்பிட்லாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் ஒரு பெரிய தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. நல்லா வதங்கி வச்சுட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச சுரைக்காயை போட்டுக்கலாம். இந்த சீசன் நேரத்தில் இந்த மாதிரி காய்கறிலாம் கிடைக்க மிஸ் பண்ணாதீங்க. ரொம்பவே உடம்புக்கு ஒரு நீர் சத்து கொடுக்கக்கூடிய காய்ங்க இது. நல்லா காயை நல்லா கிண்டி விட்டுட்டுங்க. ஒரு கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம முன்னாடி கொஞ்சமாக உப்பு போட்டோம் வெங்காயம் வதங்க. இப்போ காய்க்காக கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். வெய்ய நாளில் தான் இதெல்லாம் நமக்கு கிடைக்கும். அப்படி கிடைக்கும்போது அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கணுங்க. நல்லா வதங்கிச்சிங்க. இது கூட சொட்டு புளி போட்டுக்கலாங்க. புளி போட்டு கடையும் போது நம்ம காலையில் செஞ்சாலும் மதியானத்துக்கெலாம் ரொம்ப நல்லா இருக்கும். ஈவினிங்கும் வச்சுக்கலாம், இட்லி தோசைக்கு வச்சுக்கலாம். அதனால் கொஞ்சமாக புளி போட்டுக்கலாங்க. கொஞ்ச நாள் வதக்கிக்கலாங்க. வதக்கிட்டு தண்ணி நம்ம எந்த அளவுக்கு நம்மளுக்கு கிரேவி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டு கிண்டி விட்டுட்டுங்க. மூடி போட்டு 2 விசில் விட்டால் போதுங்க. இல்லைனா 3 விசில் கூட விடலாம். காய் குக்கரை பொறுத்து தாங்க அது. 3 விசில் விட்டு எடுத்துக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாங்க. நான் 2 விசில் விட்டேன். ரொம்ப அருமையாக இருக்குங்க. குழந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் இந்த சாதத்தில் இந்த கூட்டை போட்டு பிசைஞ்சு ஊட்டும்போது ரொம்பவே பிள்ளைங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க. இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பச்சை மிளகாய், அதுக்கு காரம் நம்ம எதுவுமே போடல, வரமிளகாய் 2 கிள்ளி போட்டிருக்கோம், அவ்வளோதான். அதனால் ஒரு பச்சை மிளகா போட்டு 1/2 டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாங்க. ஒரு 10 தேங்காய் போட்டுக்கலாங்க. ரொம்பவும் தேங்காயோட போட வேணாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மையம் அரைச்சிக்கலாங்க.
அரைச்சி வச்சாச்சு. குக்கர் இப்போ 2 விசில் வந்துடுதுங்க. திறப்போம். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். காயெல்லாம் நல்லாவே வெந்துடுச்சு. இப்போ நல்லா மத்து வச்சு நல்லா கடைஞ்சிக்கலாங்க. மத்து வச்சு கடையும் போது குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்தோம்னா நல்லா அழகாக சாதத்தில் போட்டு பிசைஞ்சு விட்டா நல்லா சாப்பிடுவாங்க. இப்போ நான் கீழே எடுத்து வச்சு நான் தனியாக நல்லா கடைஞ்சிக்கிறேங்க. நல்லா கடைஞ்சாச்சு. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்படியே இதை நம்ம அரைச்சதை அதில் ஊற்றிக்கலாங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிக்கிட்டோம். நம்ம இந்த தேங்காய் ஊற்றும் போது தாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்களேன் எப்படி கிண்டும் போது நல்லா அல்வா மாதிரி இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்க. சுரைக்காய் கிடைச்சா இந்த மாதிரி நீங்களும் ஒரு கடையில் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க.